பார்த்தா இந்த பொண்ணு அன்னைக்கு நம்ம ஹோட்டலில் பார்த்தோமே, ரேகாவோட ஃப்ரெண்டு. அவங்க ரிலேஷன் தானே? ம். ஆ, இவங்க கிட்ட கேளு ரேகா எங்க இருக்கான்னு. பாப்பா ரேகா. அவங்க ரூம் அங்க இருக்கானே. தேங்க்ஸ்டா. நீங்க எங்க இங்க? அதுவும் இன்னாத்துக்கு? அதை நாங்க கேட்கணும். பாட்டி இவங்க தங்கச்சிங்க கூட வேலை பார்க்குறவரு. ம் நீலா இவங்க என் பாட்டி. நல்லா இருக்கீங்களா பாட்டி? நல்லா இருக்கேன் தம்பி. ஏதோ எமர்ஜென்சி ஈஸ்வர் வந்தானா, சரி மிட் நைட் தான் இருக்கேன்னு நானும் கூட வந்தேன். அதான் நெருப்புல நீங்க அவங்கள பார்க்கவா வந்திருக்கீங்க? ஆமா நீலா, அதில் எங்க பாப்பாவும் இருக்கா. ஈஸ்வர் இப்பதான் செக் பண்ண போயிருக்கான். காப்பாத்தினவர் இவர் தான், என்னோட ஃப்ரெண்டு சிவா. ஓ அப்படியா, ரொம்ப நன்றி தம்பி. இருக்கட்டும் பாட்டிமா. 4 பேரும் நல்லா இருக்காங்களா? நல்லா தான் இருக்காங்க. யாரும் இருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லையே? அதான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாச்சுலங்க பாட்டி. ம் உங்க பாப்பானா உங்களுக்கு எத்தனை தங்கச்சி? என் தங்கச்சி இல்லை, மாமா பொண்ணு. ஓ, முறை பண்ணா அதான் ரொம்ப அக்கறை துடிச்சு போய் ஓடி வந்திருக்கீங்க. அந்த மாதிரி எண்ணத்துலாம் எதுவும் இல்லை, ஒன்னா கூடவே வளர்ந்தவங்க அதான். நீங்க போய் பாருங்க, நானும் வந்து பார்க்குறேன் உங்க முறை பொண்ணு யாருன்னு. உன் பக்கத்துல நிற்கிறாரு உன் ஃப்ரெண்டு, அவரை மாதிரியே இருப்பா. இவங்க சொல்றத பார்த்தா நம்ம ரேகாவா நினைக்கிற பொண்ணத்தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே அவங்க பேரை சொல்ல மாட்டேறாங்கப்பா. இல்லை, 4 பேரையுமே நான் இன்னும் பார்க்கல. இப்போ இவர் ஏதோ ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போகணும் போல இருக்கு, அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் கிளம்புனதும் வந்துடுறேன். 4 பேருக்குமே லைட்டாக டஸ்ட் அலர்ஜி, சுவாச பிரச்சனை. அந்த நெருப்போட புகையெல்லாம் சுவாசிச்சிருப்பாங்கள்ல, அதனால கொஞ்சம் தொண்டை எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மற்ற 2 பேர்த்த விட உங்கள் 2 பொண்ணுங்களுக்கும் ஸ்கின் அலர்ஜியாக இருக்குது. காயன்னு பார்த்தாலும் உங்கள் பொண்ணுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அப்படி. சிஸ்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. நானும் செக் பண்ணி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நாளைக்கு ஸ்கின் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறத பற்றி யோசிங்க. ரேவதி சோனி பூமாரிக்கு கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ரேகாக்கு கண் ஏதோ பெயின் ஆகுது சொன்னா. நெருப்பு ஃபுல்லாக பட்டிருந்தா உங்கள் பொண்ணுக்கு பார்வை போயிருக்கும். ஆனாலும் ஹீட்டாவது பட்டிருக்கில்ல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணுமாங்க? ரொம்ப நெருப்பு பட்டிருந்தா அப்போவே பார்வை போயிருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, லைட்டாக மங்கலாக தெரியுது சொல்கிறாங்க. ஒரு 2 டேஸாவது அப்சர்வேஷனில் இருக்கட்டும் சார். பார்த்துட்டு எதாக இருந்தாலும் அதுக்கப்புறமா சொல்கிறேனே. சரிங்க சார். பயப்படாதீங்க, பயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியான டைம்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு தாட்டி பரவாயில்ல. காப்பாற்றாமையே விட்டுருந்தாங்கன்னா அவங்களும் கருகி எரிஞ்சு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் நெருப்பில் உங்கள் பொண்ணுக்கு மறுபடியும் பார்வை வரக்காம திறனே இல்லாமல் போயிருக்கும். சார். ஆமாங்க, நாங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 monthsக்குள்ளே இருக்குமா? அப்புறம் எப்படி சார்? எலக்ட்ரிக் ஷாக் இந்த மாதிரி நெருப்பில் எரியுது அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பார்வை திரும்ப வராது. மெயினாக உங்கள் பொண்ணு அந்த மாதிரி பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் நான் சொல்கிறதையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு நடந்த விபரீதங்கள் இந்த தடவை நடக்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்க சார். என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத அவங்கக்கிட்டேயே நான் சொல்லியிருக்கேன். அவங்க அதை ஃபாலோ பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்களும் கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் எங்க போனாங்க? விக்கி எங்க? விக்கி அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கான். உங்க அப்பாவும் அம்மாவும் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. விக்கி நீங்க எங்க போனீங்க? அது வருத்தப்படாதடா விக்கி, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. ரேவதி அப்பா கூட பரவாயில்ல போல இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக நீ அவளை விட்டு விலகி போயிருன்னு சொன்னாரு. ஆனால் அவங்க அம்மா உங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு இப்போ இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா உனக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுடா. என் ஃப்ரெண்டா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது பெரிய விஷயம் இல்லைடா. புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நடிக்க மட்டும்தான் செய்கிறாங்க. நம்ம தான் அவங்கள நம்பி ஏமாந்து போயிடுறோம். எப்படி தான் அந்த ஆண்டிக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? தான் மகளை ஒருத்த காப்பாற்றிட்டா உடனே அவனுக்கே தான் பொண்ணை கட்டி தரணும்னு அவசியமா என்ன? அவங்க பொண்ணுடா, அது அவங்க இஷ்டம். லூசாடா நீ? அப்போ உனக்கு எதுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்? நான் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற சத்தியம் கிட்ட நான் பேசுகிறேன்னு.
ம் அவங்க சொல்லலாம்டா, அதை நம்மளது யார் தப்பு, ஏன் தப்பு தானே. அப்போ நான் என்ன தான் குறை சொல்லிக்கணும், அவங்கள ஏன் குறை சொல்லிக்கணும்? நீ இப்படியே எல்லாரையும் நல்லவங்களா பாரு, உன்னை நீயே கெட்டவனா சித்தரிச்சுக்கோ. அதுவே போதும் எல்லாரும் உன் முதுகில் குத்திட்டு போகிறதுக்கு. எல்லாரும் என்னை என்ன வேணா பண்ணட்டும்டா, நான் யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் நினைக்கல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கி 15 இயர்ஸாக லவ் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ வரைக்கும் நீ தானே ரேவதியை கேர் பண்ணிக்கிற. உனக்கு இந்த நிலமைனா இன்னைக்கு ஒரு நாள் நெருப்புலேருந்து அவளை காப்பாத்தின அவனுக்கு. நீ ஏன்டா ரமேஷ் இப்படியெல்லாம் பேசுகிற? அத்தம்மா அப்படி தானடா பேசிக்கிட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிடணும், விருந்து கொடுக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும், ரேக்கா பர்த்டே அன்னைக்கு இவளுக்கு சர்ப்ரைஸ் தரணும், அப்படிலாம் பேசிக்கிட்டாங்களா. அப்பப்பா என்னவா தாங்குறாங்க. இதெல்லாம் ரேவதி அப்பாவோட வேலையாக தான் இருக்கும். அவங்க தான் ரேவதி அம்மா மனசை மாற்றிருக்கணும். முதல்ல நல்லா தெரிஞ்சவர் மாதிரியே பேசினார், கவனிச்சியா? விசாரிச்சிருப்பாரா இருக்கும். நல்லா ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தவனா இருப்பான், அதனால தான். என்னவா இருந்தால் நமக்கு என்ன? இல்லைடா விக்கி, ரேவதிக்கு நான் அவளை விட்டு விலகி போகிறது தான் விருப்பம் அப்படின்னா அதையும் நான் செய்ய தயங்க மாட்டேன். அவளுடைய ஆசை, அவளோட சந்தோஷம், நிம்மதி, அதுதான் எனக்கு முக்கியம். என்னடா இப்படி சொல்கிற? அன்னைக்கு என்னடா நான் ரேவதி அப்பா கிட்ட உங்கள் பொண்ணே என்னை விட்டு விலகி போன்னு சொன்னாலும் நான் விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன். என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிற? நான் என்னோட எண்ணத்தை மாற்றிக்க சூழ்நிலைகளும் ஒரு காரணம்தான். அப்படி என்ன இப்போ நடந்துருச்சு? நீயே பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நான் நேரில் வராத வரைக்கும் அவள் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ப்ரப்போஸ் பண்ணி அவள் லைஃப்பில் என்ட்ராக ஆரம்பிக்கவும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நெருப்பில் வந்து சாகிற அளவுக்கு. நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. என்ன சரியில்லை? முதல்ல எங்கள் அம்மா ஆக்சிடெண்ட்டில் இருந்தாங்க. அப்போது அவங்க விக்கி விக்கின்னு கதறல் இன்னும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கு. அதுலேருந்து வெளியே வரதுக்குள்ள வித்யா, எங்கள் அம்மாக்காவது எனக்கு அப்போ காப்பாற்றக்கூடிய விவரம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வித்யாவுக்கு அநியாயமாக எரிஞ்சு சாம்பலாயிட்டா. அதே மாதிரி தானே இப்போ ரேவதிக்கும் நடந்திருக்கு. இந்த ஒரு தடவை அவள் காப்பாற்றி பொழைச்சி வந்திருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ரமேஷ், உங்கள் அம்மா இறக்கும்போது நீ ஸ்கூல் பையன். வித்யாவுக்கு நீ அப்பாவை கூட இல்லை. ஆனால் ரேவதிக்கு அப்படி இல்லைல்ல. எப்படியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போதெல்லாம் நான் தூரமாக தானே இருக்கேன். இது என்னோட துரஷ்டம் தானே அவங்கள துரத்துது. அதனால தான் இந்த முடிவு. நீ என் கூட தான் இருக்கணும், வாழணும் அப்படின்னு பொசிசிவாக இருக்கிறது எப்படி காதலோ, அதே மாதிரி நம்ம காதலிச்சவங்க அவங்களோட சந்தோஷம் நிம்மதிக்காக விட்டு கொடுத்துட்டு அவங்கள விட்டு விலகி நிற்கிறதும் காதல் தான். அப்படிங்களா அப்பா, பயங்கர தத்துவமெல்லாம் பேசுகிற. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எல்லா காதலும் கல்யாணத்தில் முடிஞ்சு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் கல்யாணத்தில் முடியாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் விலகி நின்னாலும் மனசில் வாழ்கிற காதலும் முற்று பெறாத காதல் தான். ஆனாலும் அழகானது தான். அப்போது நீ அவளை நினச்சிட்டு வேற ஒருத்தி கூட வாழ்வ, அவள் உன்னை நினச்சிட்டு வேற ஒருத்தவங்களோட வாழணும். அவங்க 2 பேர்த்து லைஃப்பையும் நீங்கள் 2 பேரும் ஸ்மைல் பண்ணுவீங்க, அப்படித்தானே? நீ மட்டுமாவது என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன், அதுவும் இல்லையா? அது எப்படி ரேவதியை மறந்துட்டு நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வேன்னு நீ நினைக்கிற? காலங்கள் எல்லாத்தையும் மாற்றிடும்டா விக்கி. செத்தாவே 1 நாள் 2 நாள் அழுவாங்க, மீறி போனால் 16 நாள். அதுக்கு மேலே எவ்வளோ நாள் உட்காந்து ஃபீல் பண்ண போகிறாங்க? நான் அதெல்லாம் கேட்கல. நீ எப்படி என்ன அப்படி நினைச்சேன்னு தான் கேட்டேன். அப்போ நீ மட்டும் எப்படி ரேவதியை நினைக்கலாம்? பெற்றவங்களுக்கோசரம் வாழ்ந்து தானே ஆகணும். அவள் வாழத்தான் வேணும். என்ன, உன்னை இப்போ வரைக்கும் நம்பி காதலிச்சதுக்கு அவளுக்கு கொடுக்குற தண்டனையா? நானும் அவளுக்கு தண்டனை கொடுத்தேன். என்ன நீ என்ன ப்ளேம் பண்ணுற? சத்யன் என்ன வேணால் முடிவு பண்ணட்டும், ஆனால் நீ அவளை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்வேன். என்னடா இவ்வளோ நேரம் நீ எனக்கு ஃப்ரெண்டாக பேசிட்டு இப்போ அவளுக்கு ஃப்ரெண்டாக அண்ணனா பேசுகிற மாதிரி இருக்கு? ஆமாம், தேவைப்பட்ட ரேவதியை கூட்டிகிட்டு வந்து உனக்கும் அவளுக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணமும் பண்ணி வைப்பேன். நீ உனக்கு சத்யனை எதிர்க்க அவ்வளோ தைரியம் இருக்கா? எனக்கு இருக்கோ இல்லையோ உனக்கு இருக்கு. ஆனால் சொல்லு. வேணுன்ட்டே தானே எல்லாத்தையும் பண்ணுற, அப்புறம் என்னத்த சொல்ல? நான் நினைக்கிறது நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது ரமேஷ். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். வேணா ஒன்று பண்ணே, ஒரு ஜோனா பை மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு துறவியாக போயிரு. ஆமாம், அவளையெல்லாம் நம்பி
நீ என் வாயை கிளறாதடா. வாயை உடச்சிடுவேன். தயவு செஞ்சு பேசாமல் போயிடு. வர ஆத்திரத்துக்கு என்னால் கோவப்படவும் முடியல, எமோஷன் ஆகி கதறி அழுகவும் முடியல. ரெண்டுல எதை பண்ணுறதுன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. இதில் நீ வேற. அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் சத்யா ஆண்டிட்டியே கேட்டுறேன். அதை நான் அப்போவே பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான சூழ்நிலை இது இல்லை. அதனால தான் பேசாமல் இருக்கேன். எங்களை காப்பாற்றினவரை நான் பார்க்க கூட இல்லை. கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எதோ தப்பாக புரிஞ்சிருப்பீங்களா இருக்கும். ரேகா பர்த்டேக்கு எனக்கு எப்படி சர்ப்ரைஸ் தருவாங்க? மூளை இருக்கா உங்கள் 2 பேத்துக்கு கொஞ்சமாகுது. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அவரை மாப்பிள்ளைன்னு சொன்னால் நான் ஏற்றுப்பேனே. நீயும் விற்கும் எப்படி நினச்சிங்க? நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாடா, அதுவும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே. இதில் இவர் பெரிய தியாகி, என்னை விட்டுட்டு விலகி போயிடுவாராம். இங்கே பாரு, எது எப்படியோ ஏன் விக்கிய ஏற்கனவே அவன் அம்மா இல்லாமல் இருக்கான். அவனை நீ ஏமாற்றணும் இல்லை விட்டு விலகணும்னு நினச்ச. அதை நீ ஏன் கிட்ட சொல்லாத, அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் அப்படி ஏதாவது நினச்சான் அவனையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். போய் ஒழுங்கா அவன்கிட்ட சொல்லி வை. எங்கள் அம்மா கிட்ட நான் சமயம் வரும்போது பேசுகிறேன். சீக்கிரமாக பேசி ஒரு தெளிவுக்கு வாங்க. அப்புறம் இதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொன்னதா, விக்கி கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ ஒரு நாளும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இங்கே என்ன பண்ணுற? என் ஃப்ரெண்டை பார்க்க நான் வந்தேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை கேட்டேன். நீ ஏன் கேட்டேன்னு எனக்கு தெரியும். நான்லாம் அவகிட்ட எதுவும் சொல்லலை, சரியா? நம்பிட்டேன். ஏன் 15 வருஷமா நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அவளுக்காக அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் அவகிட்ட சொல்லியிருக்கேனா? இல்லை. அப்போ இருந்த நம்பிக்கை ஏன் இப்போ இல்லை? நான் அப்படி சொல்லலையே. வாயை தந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, மூஞ்சிலேயே தெரியுது. ஓ, அந்த அளவுக்கு நீ ஃபேஸ் ரீடிங் எல்லாம் பண்ண கற்றுக்கிட்டியோ? என்ன விக்கி, என்ன உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை? அது ஏதாவது சொன்ன செத்தடா நீ என்கிட்ட. நான் என்னென்ன சொல்லணுமோ சொல்லி முடிச்சிட்டேன்டா. விக்கி சொல்லுங்க அத்தம்மா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறத பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தம்மா, சொல்லுங்க. சரி, நீ இங்கே ரேவதி கூட இரு. நான் போய் பூமாரி கூட யாரும் இல்லை, அவ கூட இருக்கேன். சரிங்க அத்தம்மா. அடக்க எனக்கு இருக்கு பையிலே. அவங்க பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் நீ தேவையோ? இவனும் சரி சரின்னு மண்டையாட்டான். ஏதாவது வேணா உடனே கூப்பிடு, பக்கத்து ரூமில் தான் நான் இருக்கேன். சரிங்க அத்தம்மா. இவன் ஒரு லூஸு. எல்லாம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குன்னு எல்லாம் வேற லெவலில் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் என்னமோ எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுட்ருக்கான். வேற யாராவது இருந்தால் பிடிச்சிருக்குன்னு சொன்ன 2 மாதத்தில் கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இவன் இத்தனை வருஷமாக இழுத்துக்கிட்டு இவன் தேரவே மாட்டான். டேய், மைண்ட் வயசுல நினச்சி ஓப்பனாக தாண்டா பேசிகிட்டு இருக்கேன். என்ன இந்த கிளிக்கிறியே? அப்போ நீ கல்யாணம் பண்ண வேண்டியது தானே? என்ன சிஸ்டர் நம்ம வந்துருச்சா? கிளம்பு கிளம்பு. உனக்கு என்ன இப்போ? நான் போகணும் அதானே? வழியை விடு, நான் போகிறேன். என்ன முறைக்காம போ. லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் நான் பெருசாக ஃபீல் பண்ணினதே இல்லை. சில டைமில் ஃபேமிலி கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது கூட அவ்வளோ வலிச்சது இல்லை. ஆனால் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு, இல்லை நம்ம அதிகமாக நம்பின ஒருத்தங்க, இல்லை நம்ம அதிகமாக பாசம் வச்ச ஒருத்தங்க, அவங்களையும் நம்மளை ஒரு சில டைமில் புரிஞ்சுக்காமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ பூமாரி, இப்படி அல்பாயசுல போய் சேர்ந்துட்டே. இதெல்லாம் ஒரு வயசாடி சாவருக்கு இப்பவே போய் சேர்ந்துட்டே. நீயே உன்னை நம்பி நான் என்னெல்லாம் கனவு கண்டு வச்சது தெரியுமாடி? நீ இருக்கங்காட்டுதானே அம்மா எங்க 2 பேத்துக்கு வேலை சொல்லாம இருக்கிறா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வியே பூமாரி. உனக்கு நான் வாங்கின கம்மலி நீ எனக்கு தான் பூமாரி. உன் நினைப்பா நானே வச்சுக்கிறேன். அப்போ உனக்கு நான் வாங்கின செயின் எனக்கு தான் பூமாரி, அதை நானே வச்சுக்கிறேன். நான் தானே பெரிய பொண்ணு. என்ன இருந்தாலும் போட்டு தப்புன்னு மாத்திருக்கு நீ இல்லாமல் போச்சே. என் எச்ச வட்டல் கழுவுறது, டைம் டேபிள் பார்த்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, துணி ஷூவெல்லாம் துவைச்சு தரது, அயன் பண்ணி தரது, ஹோம்ஒர்க்கு ரெக்கார்டு இதெல்லாம் எழுதி தரது, குடிக்க நாங்கள் 2 வேலையும் குடிக்க, வீட்டுக்குன்னு வண்டியா தண்ணி சமைப்பிய பூமாரி. அம்மா அடிக்கிற அடிக்கு பயந்து நீ தானே இத்தனை வேலையும் செய்வ. நாங்கள் ஒரு நாள் வேலை செஞ்சது இல்லையே, இனி அதையெல்லாம் யாரு செய்வா? இனி நாங்களா காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு துணி துவைச்சி தண்ணி எடுத்து பாத்திரம் கழுவி வீட்டை கூட்டி துவைச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு போக முடியும்? எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையே பூமாரி. வாரத்துக்கு வீட்டு வேலையெல்லாம் இவங்களுக்கு என்னென்ன வேலைன்னா அம்மா பிரித்து டைம் டேபிள் போட்டு கொடுத்துருந்தாலும் ஒரு நாளும் நாங்கள் அதெல்லாம் செஞ்சதே இல்லையே. உன்னை அதட்டி மிரட்டி எல்லா வேலையும் உங்ககிட்டயே தானே வாங்கி பழகிட்டோம்.
இனி நாங்க என்ன செய்வோம் பூமாரி? தயவு செஞ்சு எங்களுக்காக எந்திரிச்சு வந்துரு பூமாரி, எந்திரிச்சு வந்துரு. உனக்கு நான் அப்பா கொடுக்குற காசெல்லாம் நாங்கள் பிடிங்கி திருடி தின்னமே. இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் டி பூமாரி. பாடி பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், கலர் பென்சில் எதுவுமே உனக்கும் தனியாக வாங்கி தரவும் விடாம என்னோடய ஷேர் பண்ணிக்காம இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்டி. சொன்னா நம்படி, எந்திரிச்சு வாடி. ஆமாண்டி, இனிமேல் நாய்க்கின்னு போடுற சோத்த உனக்கு போட மாட்டோம்டி. வாடி ப்ளீஸ் டி, எங்களால வேலையெல்லாம் செய்ய முடியாதுடி. எங்க அவங்க எல்லாரும்? உங்க அப்பா வந்தாருன்னு அவர்கிட்ட பேச போயிருக்காங்க. நீர் எங்க போனீரு? விக்கி கூட பேசிட்டு ரேவதி கிட்ட பேசிட்டு வந்தேன். ஏன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். இல்ல, என்னன்னு சொல்லு. அதான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்றேன்ல. நம்பிட்டேன். வலிக்குதா? வலிக்காம இருக்குமா? உயிரே போகுது. எல்லாரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா என்ன? ரொம்ப தான் அக்கறை, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அதே கடத்திட்டு போய் மயக்கத்தில் தானே வச்சுருந்தாங்க, அப்புறம் எப்படி? இல்லை, டெய்லர் ஷாப்லேருந்து வெளியே வந்ததும் ஏதாவது சாப்பிட்ருப்பீங்களோன்னு நினச்சி கேட்டேன். தப்பு தான் தாயே, மன்னிச்சிரு. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போங்க, நானே இருந்துப்பேன். பெரிய இவளே தனியாக இருந்துப்பாளாம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சரி, என் அக்கா என் கூட இருக்கட்டும், மீதி எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இவன் கூட எல்லாம் பேச முடியுமா என்ன? என்ன? போய் சுபியா உங்க அப்பா அவுட்டிங் கூட்டிட்டு போனாருல்ல, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு வாங்க. அவளை நினைக்காம உன்னால இருக்கவே முடியாதா? அவள் தான் உனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லை? இவ்வளோ வலியிலையும் வேதனையிலும் அவளை பற்றியே நினைக்கிற பாத்தியா? ஆமா, இருந்தாலும் அவன் எனக்கு சிஸ்டர் இல்லை. ஏய், உடம்பு முடியாமல் இருக்கேன்னு பேசாமல் இருக்கேன், இல்லை அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். பேசாமல் இருந்துரு. அதான் சொல்கிறேன்ல, போய் சுபிக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸை பற்றி கூட நினைக்க மாட்டேங்கிற, அவளை பற்றி நினைக்கிற இல்லை? அவளாம் உனக்கு இப்படி ஆனதில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பான். நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம் அவளை நினச்சி. என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீ செய்ய மாட்டியா? போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்கிறேன்ல. போகிறேன் அம்மா தாயே. எருமைகளா சனியனுங்களா, வீட்டுக்குள்ள ஒரு வேலை ஆகல, இங்க உட்காந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அம்மா பூமாரி நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாமா. அந்த போட கரகத்துக்கெல்லாம் சாவு வராது, அவனால நம்மளுக்கு வராம இருந்தா சரிதான். வெளியே போய் ஒரு கட்டை எடுத்துட்டு வாடி தேன் மாதிரி. எதுக்குமா? சொல்றத செய்டி. ஏண்டி போட கிறகுமே, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து வைக்க சொல்லிட்டு போடனா இல்லையா? என்ன நீ பாட்டுக்கு இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கிற? அவளுக்கு என்னமோ நீ சேர்த்துட்டு தான் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாளுங்க. கைகளெல்லாம் விருத்துட்டு காய்ச்சல் பயங்கரமா அடிக்குதுமா, அதான் படுத்துருந்தேன். காய்ச்சல் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது. மரியாதையா போய் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்குறேன். இல்லைம்மா, என்னால் முடியல, இன்னைக்கு ஒரு நாள் அக்காங்க செய்யட்டும். முடியாதுன்னு உடம்பு வந்து உங்ககிட்ட சொல்லிச்சாக்கு. முடியாதுன்னு நினைக்கவே கூடாது, சொல்லவும் கூடாது. எதையுமே முடியும்னு செய்யணும். போய் செய்டி மரியாதையா. இங்க பார், எக்காந்து கொண்டு என் பிள்ளைகளாம் வேலை பார்க்க மாட்டாங்கடி. அப்ப நான் யார் பிள்ளைமா? என்ன குப்பத்தட்டுல இருந்தா தூக்கிட்டு வந்தேன். வாய் பேசின கொல்லி வச்சு இழுத்துருவேன். அதையெல்லாம் போய் உங்க அப்பங்கிட்ட கேளு. என் மூத்த பிள்ளை பிறந்து எனக்கு அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுத்தா. தேன் மாதிரி பிறந்ததும் நாங்கள் கொஞ்சம் வசதியாக ஆனோம். நீ பிறந்த பாரு வெள்ளிக்கிழமை விளங்காம போய் ஒன்றுக்கு இல்லாத இப்படி உட்காந்துருக்குறோம். புடக்கிறாங்க எந்திரிச்சு போய் தொலடி. நீங்கள் 2 பேரும் ஏண்டி அழுதுட்டு இருக்கிறீங்க? இவ செத்தாலும் அனாதை பணம் தூக்கி போட்டு போவே நீ தானே, அதுக்கு உட்காந்து எவனாவது அழுதுட்டு இருப்பாங்களா? ஏ தேன்மாரி, போய் அங்கே பழைய சோறு கரைச்சி வச்சுருக்கோம்ல பூனைக்கு, அதை எட்டு வா போ. நீ கெட்ட கேட்டுக்க, உனக்கு பெட்ஷீட்டு தலகாணியும் தான் கேடு. அதையெல்லாம் உன்னை யாரடி எடுக்க சொன்னா? கண்ணே கருமாரி, அதையெல்லாம் எடுத்து அங்கே கொண்டு போய் வெயி. சரிம்மா. இந்தாம்மா. சி, அதையெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொண்டாந்து நீட்டுற? அந்த ஜென்மத்துக்கிட்டே கொடு. இங்கே பார், ஒரு துளி மிச்சம் வைக்காது தின்னு முடிச்சுட்டு போய் எல்லா வேலையும் பார்க்குறேன். முடியாது கிடையாதுன்னு வாயை திறந்தேன், கட்டையை வச்சு நல்லா வாயிலே 4 போட்டுருவேன். அப்புறம் காய்ச்சல் அடிச்சானே இங்கெல்லாம் படுக்கவே கூடாது. போய் உங்கள் அம்மத்தா வீட்டில் படுத்துக்கோ. அதுவும் வெளியே தான் படுக்கணும். யாருக்கும் ஒட்ட வச்சிடாத சொல்லிட்டேன். உங்கள் அப்பா தங்கமேன்ட்டு வருவான்,
அவங்கிட்ட ஏதாவது சொன்னேன் அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அவனே இங்கே வந்து படுன்னு கூப்பிட்டாலும் நீ வரக்கூடாது. ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேயே தான் இருக்கணும். காலையில் எப்போ போல வந்து வேலையெல்லாம் செய்யணும். தின்னு, என் மூச்சிவே பார்த்துட்டு இருக்காத. பூமாரி, என்ன இவ நம்ம உள்ள என்ட்ரு ஆகும்போது அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ஃபேஸை மாற்றிட்டாளே. ரேவதியும் இவ அடிக்கடி ஏதோ ஃபீல் பண்ணி அழறாமா, ஆனால் எதுவும் சொல்கிறது இல்லைன்னு சொன்னாலே. என்னன்னு நம்ம கேட்டு பார்ப்போமா? கேட்டால் சொல்வாளா?